வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பதிவு. இனி நம்ம பார்க்க போகிறது குக்கிங். கிச்சன் பக்கம் வந்துட்டேன். இப்போதான் ஆஃபீஸ்ல இருந்து வந்தேன் ஆக்சுவலா. ஸோ இப்போதான் குக்கிங்க்கு இறங்கியிருக்கேன். ஓகே, நாம் பண்ண போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எறா. ஓகே, எறா பர்கர் அதான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு யாருன்னா வீட்டில் செஞ்சு பார்க்கணும் ஆசை இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்கள் கன்ஃபார்மாக செஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எறா வெந்துருச்சு. ஓகேவா? எறாவை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். செப்பரேட்டாக வந்துட்டு எறாவை வேக வச்சுக்கணும். அதே மாதிரி இதுக்கு நம்மளுக்கு உருளைக்கிழங்கும் வேணும், அதுவும் வேக வச்சு எடுத்துக்கங்க. இது கூட வந்துட்டு வெங்காயம், வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி ஐட்டங்கள். அப்புறம் தேவைப்பட்டால் பச்சை மிளகா போட்டுங்க. என்ன கேட்டால் பச்சை மிளகா தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாமா? வேக வைத்த எறா தெரியுதா? வேக வச்ச எறா வந்துட்டு உங்ககிட்ட மீட் ஹேமர் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைனா வந்துட்டு சும்மா மத்திய கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு எண்ணெய் பொறுத்த வரைக்கும் எறாவை கொஞ்சம் நங்கு அடித்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு மசாலா ஃப்ளேவர்ஸ்லாம் உள்ளே இறங்கும். மசாலாஸ்லாம் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக கடாயில் வச்சு போட மாட்டோம், இங்கேயே போட்டுவோம். ஏன்னா ஃப்ளேவர் வந்துட்டு உள்ளே இறங்கணுன்றது காரணத்தினால நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இது எனக்கு மட்டும்தான். எங்கள் வீட்டில் சும்மா சாம்பிளுக்கான ஒன்று கொடுப்பேன். பட் மிச்சப்படி இதை நான் சாப்பிட்றதுக்காக மட்டும்தான். நல்லா நங்கு சுற்றி வச்சு அடின்னு அடித்து எறாவை ஃப்ளாட்டாக ஆக்கிடணும். ஓகேவா? ஸோ ஆக்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா மசாலா போட போகிறோம். ஸோ இப்போ அடுத்ததாக வந்துட்டு உருளைக்கிழங்கு மசாலா போடுறது மாதிரி உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா? உருளைக்கிழங்கை வந்துட்டு 3/4 வேக்காடு, கிட்டத்தட்ட அரை வேக்காடு, கொஞ்சம் அதிகமாக வேக வச்சு எடுத்துக்கங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப நைஸாக வந்துட்டு நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு மொத்தம் 3 பதத்தில் வேக வைப்பாங்க. அரை வேக்காடு, 3/4 வேக்காடு, முழு வேக்காடுன்னு சொல்லுவாங்க. ஆஃப் பாயில்டு 75% அப்புறம் 100% பாயில்டு அப்படின்ற மாதிரி மேஷ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த நைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரெட் நைஃப். இந்த சிப்பிங்காக வருது இல்லை, இந்த இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து பிரெட்டை கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற நைஃபு. இதெல்லாம் வந்துட்டு நார்மல் கிச்சன் நைஃப். ஓகேவா? நைஃப் வந்து தயவுசெய்து நீங்கள் வீட்டில் வாங்குகிற நைஃபை வந்துட்டு கொஞ்சம் ப்ரீமியமாக வாங்கிடுங்க. ஒரு வாட்டி வாங்கினாலும் லைஃப் வரும். இது மெட்டல் புடி தெரியுதா? மெட்டல் புடி சிங்கிள் இதுவெல்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு கிரிப்பாகவும் இருக்கும், கட் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் சிப்பிங்கும் ஆகாது. நீங்கள் சும்மா 100 ரூபா 150 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கும் 500 ரூபா இதோட ரேட்லாம். கொஞ்சம் ரேட்டு தான், ஆனால் நல்லா உழைக்கும். 500 ரூபாய்க்கு மேலே தான், எனக்கு தெரில. ஸோ உருளைக்கிழங்கையும் சேர்த்து வச்சு மேஷ் பண்ணிடுவோம். உருளைக்கிழங்கையும் சேர்த்து சுற்றியை வச்சு அடித்து கட் பண்ணி வச்சா அப்புறம் நம்மளோட பேஸை கொஞ்சம் கிளியர் பண்ணிடணும். கிளியர் பண்ணிட்டு சுற்றி வச்சு அடித்து மேஷ் பண்ணிக்கிட்டு இப்போது எறாவையும் சேர்த்து உள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? எறாவையும் சேர்த்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு சுற்றி வச்சு அடித்து இது கூட வந்து நல்லா உள்ளே வந்து மிங்கிளாக வர மாதிரி போட்டு கிளறிக்கணும். அப்போ தான் வந்துட்டு மசாலா வந்து சேர்ந்து இறங்கும். ஓகே, மசாலா நம்ம இங்கே தான் ஆட் பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம அங்கே போய் ஆட் பண்ண அவசியம் இருக்காது. இந்த மாதிரி இங்கேயே ஆட் பண்ணிட்டோம்னா எறாலையும் உருளைக்கிழங்குலையும் வந்துட்டு நல்லாவே வந்து மசாலா இறங்கும். அதையும் இப்போ பார்ப்பீங்க. ஸோ போட போகிற மசாலா பிரியாணி மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா கொஞ்சம், 65 பவுடர் கொஞ்சம். மசாலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஃப்ளேவர்டு மசாலா யூஸ் பண்ணோன்னா சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் மசாலா ஐட்டம்ஸ் ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஹெவியாக தேவையில்லை. சிக்கன் 65 பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இது நார்மல் ரெட் சில்லி பவுடர். ஓகே, இந்த 4 மசாலா தான். இது கூட வந்துட்டு ஆட் பண்ண போகிறது மிளகுத்தூள் தேவையான அளவு. இதை ஆக்சுவலாக நம்ம சமைக்கும் போதும் யூஸ் பண்ணுவோம். அதனால் மிளகுத்தூள் தேவையான அளவு. இன்னும் மைனஸ்லாம் இதுக்கு செய்ய வேண்டியிருக்கு. ஸோ கொஞ்சம் மசாலா ஐட்டங்கள்லாம் போட்டு பெசியும் போது பார்க்காதீங்க, உங்களுக்கு வந்து கண்ணு கெட்டு போயிடும். அப்போ சாப்பிடு. கடைசியாக நம்ம இதில் சேர்க்க வேண்டியது உப்பு. ஓகேவா? உப்பு தான் கடைசியாக சேர்க்க போகிறோம். ஸோ உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். உப்பு இல்லா பண்ணலாம் குப்பையில், அதே மாதிரி உப்பு அதிகமான குப்பை தான். ஸோ அதனால் உப்பு அளவாக போட்டுக்கிறது நல்லது. ரொம்ப அளவுக்கு அதிகமாக சேர்த்து அதுவும் பிரச்சனை தான். இதற்கு நம்ம போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலாம். ஓகே, பரவாயில்ல. இப்போ சேர்க்க போகிறது கார்ன்ஃப்ளவர் மாவு. ஏன்னா இது பர்கர் பேட்டிக்காக பண்ணுறது. ஸோ அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். அப்படின்றதுனால கொஞ்சம் பர்கர் பேட்டிக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறோம். ஓகே, திரும்ப வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணணும். நம்ம வந்துட்டு கடைசியில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். வெங்காயத்தையும் புதினா, இது வந்து கட் பண்ண புதினா, இதையும் ஆட் பண்ணி
சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா நம்ம எதுவுமே வந்துட்டு இப்போது சமைக்க போகிறது கிடையாது. அதான் சமைச்சதே எடுத்து கடாயில் தான் வச்சு செய்யணும்னு இல்லை. எல்லாமே ஆல்ரெடி பாயில்டு. ஓகேவா? வெங்காயம்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃப்ளேவரை கொடுக்கும், செம்மையான ஃப்ளேவர். இப்போ ராவாக இருக்கும்போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா பச்சையாக இருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பேட்டி ரெடி பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ தான் வந்துட்டு முக்கியமான பகுதி, பர்கர் பேட்டி செய்வது எப்படி. நம்ம ஏற்கனவே வந்துட்டு 3D பிரிண்டிங் நம்ம வச்சுருக்கோம், உங்களுக்கு தெரியும். அது எனக்கு தான் முழுசாக பயன்படுது அப்படின்றது இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் அதில் வந்துட்டு எனக்காக பர்கர் பேட்டி செய்கிறதுக்கு நான் எனக்கு ஏற்கனவே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மூலிமா பர்கர் பேட்டியை வந்துட்டு கரெக்டான ரவுண்டான ஷேப்பில் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஒரே ப்ரெஸ்ஸு தான், முடிஞ்சுது. ஸோ இது இப்போ எடுத்து அப்படியே கையில் வந்துட்டு போட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதை அப்படியே வந்துட்டு எண்ணெயில் விட வேண்டியது தான், வானிலையில் போடணும். ஓகே, பிரெட் க்ரம்ஸில் எதுவும் நம்ம ஆட் பண்ணல. ஸோ அதனால் அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் ராவாக தான் இருக்க மாதிரி இருக்கும். சரியா? நீங்கள் இப்போ இதை பாருங்கள். ஓகே, இது வெந்துட்டோம். நம்ம ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நம்ம போதுமான பக்குவத்தில் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால் ஆக்சுவலாக கொஞ்சம் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உடஞ்சா எனக்கு எப்படி இருந்தாலும் கடிச்சு தான் திங்க போகிறோம். அப்போ பீஸ் தானே வரும். ஸோ வச்சு கார்னிஷ் பண்ணி மொழிவிடலாம். அப்போ கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. ஓகேவா? ஆண்டி இந்த குண்டா கொஞ்சம் அடிப்பிடிக்குது. அடுத்த வாட்டி நான்ஸ்டிக்கில் ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பேட்டி வெந்துடுச்சு, பட் கொஞ்சம் ஷேப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஷேப் வர வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம். இப்போ பேட்டியோட வெந்து முடிஞ்சதுனால இப்போ வந்து இதை பர்கரில் எப்படி ஆட் பண்ணுறது, நம்ம இதுக்கப்புறம் தான் பர்கரோட ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். சொன்னேன் இல்லையா, பர்கர் பன்னு சும்மா 10 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். இப்போ தான் பிரெட் நைஃபோட யூஸ் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நார்மல் நைஃப்பில் கட் பண்ணால் இப்படி கட் ஆகாது, நீங்கள் பார்த்துருப்பீங்க பல இடத்துல. ஸோ நார்மல் நைஃப்பில் இந்த மாதிரி கட் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் பிரெட் நைஃப்பில் நீட்டாக நைஸாக கட் பண்ணலாம். ஓகே, ஸோ 2 பன்னு வாங்கிட்டு வந்தேன். ஸோ 2 பன்னையும் வந்துட்டு நம்ம நீட்டாக நைஸாக வந்து அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீட்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது என்ன பண்ணால் இந்த மாதிரி ப்ரெட்டை போட்டு சிம்மில் தான் இருக்குது. ஸோ லைட்டாக வந்துட்டு பேன் ஃப்ரை பண்ணிடணும். ஒன்லி சென்டர் பீஸ் மட்டும் ஃப்ரை பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவுட்ரு திருப்பிக்கலாம். இப்போதைக்கு சும்மா ஆஃபில் நம்ம சும்மா லைட்டாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி 2 பண்ணியும் பண்ணி எடுத்துக்கணும். வீட்டில் மைனஸ் செய்யறது எப்படி, ஏன்னா கடையில் வாங்குற மைனஸ்லாம் ஹெல்தி இல்லை. ஸோ அதனால் வீட்டில் மைனஸ் செய்யறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை, அப்புறம் கொஞ்சம் மிளகு, அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு காரத்துக்காக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு அதை போட்டு அடித்தாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எண்ணெயை வந்துட்டு இதுக்குள்ள ஆட் பண்ண போகிறோம். 100 ml எண்ணெய், ஒரு முட்டைக்கு 100 ml எண்ணெய் ஆட் பண்ணி அதை திரும்பி மிக்சியில் போட்டு அடித்தா மைனஸ் வந்து ரெடி ஆகிடும். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம 50 ml எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அடுத்து இன்னொரு 50 ml ஊற்றி இதேமாதிரி அடிச்சுக்கணும். இப்போது கிட்டத்தட்ட 80% எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ இருக்க கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க. வீட்டிலே செஞ்ச ஹோம்மேட் மைனஸ் வேணும், நீங்கள் புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க எண்ணெயும் ஊற்றிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும். ஒரே நேரத்தில் எல்லா எண்ணெயும் ஊற்றக்கூடாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஊற்றணும். ஓகே, ஹோம்மேட் மைனஸ் ரெடி. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பர்கரில் வந்துட்டு பாட்டம் லேயரில் மைனஸ், நம்ம ஹோம்மேட் மைனஸ் செஞ்சோம் இல்லையா, ஸோ அது வந்து பாட்டம் லேயரில் வந்து இப்போ அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிட்டு போதுன்ற அளவுக்கு நம்ம இப்போ மைனஸ் இருக்குது. என்ன மைனஸ் ஏதுன்னு சொல்லி இந்த பண்ணை தீச்சிட்டேன். இப்போ சீஸ் மேலே வைங்க. ஓகே, எறாவை எடுத்து அந்த பேட்டி நம்ம செஞ்சோம் இல்லையா, ஹோம்மேட் பர்கர் பேட்டி, ப்ரான் உருளைக்கிழங்கு வச்சு பண்ண ஒரு பேட்டி. அதுக்கப்புறம் இது மேலே வந்துட்டு நம்ம இப்போ சீஸை வந்துட்டு அப்ளை பண்ணுவோம். சீஸ் ஷீட்டை வந்துட்டு நம்ம இப்போ இது மேலே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்துட்டு பிஸா சாஸை நம்ம அப்ளை பண்ணுறோம். பிஸா சாஸ்லாம் உங்களுக்கு கடையிலே கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் மேலே டாப் லேயருக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் மொசரல்லா சீஸ் இருந்தால் இன்னும் பெட்டர். பட் நம்மகிட்ட வந்துட்டு இந்த சீஸ் தான் கிடச்சிது கடையில். மொசரல்லாம் ரேட் அதிகம், அதுவும் இல்லாமல் அது லூஸில் கிடைக்க மாட்டேங்குது. பெரிய பெரிய பேக்கெட்டாக தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா அப்படியே எடுத்து நம்ம கடாயில் எடுத்து வைக்கணும். இப்போ அப்படியே கடையில் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்டா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப இதுக்கு கடையில் எடுத்து வைக்கிறோன்னா, நம்ம சீஸ் நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த சீஸ் உருகுனா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ கடையில் வச்சுருக்கோம். இப்போ மூடிட வேண்டியது தான்.
மூடிட்டோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 செகண்டுக்கு அப்புறம் அந்த சீஸ் உருகிட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் சீஸ் உருகிடுச்சு. ஸோ இதை எடுத்துடலாம். அது இன்னும் கொஞ்சம் உருக வேண்டியிருக்கு. வெயிட் பண்ணி எடுப்போம். எப்படி வீட்டிலே செஞ்ச ஹோம்மேட் ப்ரான் பர்கர் லுக்கே செம்மையாக இருக்குதுல்ல. சீஸ்லாம் நல்லா உருகி தரமாக இருக்குது. மொசரலா சீஸ் இல்லைப்பா, மொசரலா சீஸ் இருந்திருந்தால் இது வேறு லெவலில் இருந்திருக்கும். அதையும் வாங்குகிறேன், கூடி சீக்கிரம் அந்த சீஸையும் வாங்குகிறேன். இங்கே பாருங்கள், மைனஸும் வந்துட்டு அதே மாதிரி ஹீட்டுக்கு உருகி ஒழுகி வருது. சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பிடும் போது டேஸ்ட் பண்ணிடலாமா? ஈஸியாக நம்ம செஞ்ச ப்ரான் பர்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணுற டைம். வாங்க ஒரு பொடி நான் சாப்பிட்றேன், நீங்கள் வேடிக்கை பாருங்கள். இப்போது பர்கர் நம்ம செஞ்ச நம்மளோட ஒரு பர்கரை இப்போ நம்ம ருசித்து பார்க்க போகிறோம். நல்லா சீஸியாக இருக்கு. சீஸ் நிறைய போட்டுருக்கோம் இல்லையா, டேஸ்ட்டு செம்மையாகுது. அதுவும் இல்லாமல் யாராவது ஃப்ரை பண்ண விதம், நம்ம அப்படியே வந்து அடுப்பில் போட்டு வறுத்து அப்புறம் பர்கர் பண்ணால் அது வேறு. இந்த மெத்தடில் பண்ணும்போது நிஜமாக வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். சரி, ஓகே நான் முடிச்சிடுறேன். அப்புறம் உங்களுக்கு வயிறு வலிக்கும், இல்லை எனக்கு வயிறு வலிக்கும், உங்களுக்கு கண்ணு வலிக்கும். ஓகே, பாய். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல்.